பறிச்சுட்டுங்களா நீனு தாத்தா வச்சிங்களா? சரிடி. இந்த மாங்காயெல்லாம் எங்கள் மரத்துலேருந்து பறிச்சுட்டு வந்துட்டோம். இன்னும் நிறையா மாங்காய்லாம் இருக்குது. அப்புறம் இப்போ நம்ம கொல்லையிலேருந்து மாங்காய் பறிச்சுட்டு வந்தோமா, அந்த மாங்காய் வந்து இப்போ ஒரு மாங்காய் பச்சடி செஞ்சுக்கலாம் வாங்க. தோலெல்லாம் செத்திட்டு அப்புறமா நான் செய்கிற போது எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறேன். தோலை செத்திக்கணும். இதுமாரி தோல் ஃபுல்லாக செத்தி எடுத்துடணும். இந்த மாங்காய் தோலெல்லாம் இந்த பாருங்க எப்படி செத்திருக்க பாருங்க. இது மாதிரி செத்தி எடுத்துடணும். செத்தி எடுத்துகிட்டு நைஸாக அரிஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். மாங்காய் அரிஞ்சு இந்த பாருங்க செத்தி வச்சுருக்கேன் பாருங்கள். கழுவி விட்டு செத்தி அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போ அதை தாளிச்சிடுவோம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்குவோம். தாளிக்கிறதுக்கு 2 பட்டை மிளகா, கொஞ்சோண்டு கடுகு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். எல்லாம் சவுந்து வந்துட்டு இந்த மாங்காயை அரிஞ்சு வச்சுருக்க மாங்காயை அதோட போட்டுக்கலாம். அதை அலசி வச்சுருக்கோம்னா அதில் வச்சு தண்ணியே அதில் போடும். அது கரெக்டாக கொஞ்சம் வெந்த பிறகு கொஞ்சம் தண்ணி எல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விட்டு அப்படியே வேக வச்சிடலாம். மாங்காய் பச்சடி தாளித்தோம் இல்லையா, அது நல்லா வெந்து வந்துட்டு இப்போ அது கூட கொஞ்சோண்டு ஒரு வெல்லம் உடைச்சி வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தையும் போட்டுக்குவோம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன். அதையும் அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், மாங்காய் பச்சடி ரெடி ஆகிட்டு. இந்த மாங்காய் வச்சு மாங்காய் பச்சடி செஞ்சாச்சு. மாங்காய் பச்சடி இந்த பாருங்க ரெடி ஆகிட்டு. இந்த மாங்காய் வச்சு மாங்காயில் வந்து குழம்பு வைக்கலாம், ஊறுகாய் போடலாம், ஊறுகாய் தாளிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம் அந்த மாங்காய். அவ்வளவுதான். நீங்களும் எல்லாம் செஞ்சு பாருங்கள். மாங்காய் வச்சு எல்லாம் செஞ்சு பாருங்கள். நான் செஞ்சது மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப அந்த பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.